Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நமக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் அப்புறமா ஒரு சின்ன ஸ்லாப் ஆஃப் டெய்ரி மில்க் மட்டும் தான் தேவை. குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 2 ஸ்லைஸ் ஆஃப் ஸ்வீட் பிரெட் அண்ட் 5 rupees கேட்பரி டெய்ரி மில்க் பேக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டெய்ரி மில்க்கை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஸ்லாப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்லாப் தான் தேவை. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரெட் ஸ்லைசஸை ஒரு சர்க்குலர் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபுல் பிரெட் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ரெசிபியை. உங்களுக்கு தேவைன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சர்க்குலராக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பாலை இந்த பிரெட் ஸ்லைசஸோட ஓரங்களில் நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். மில்க்கை நம்ம ப்ரஷ் பண்ணுறதுனால நம்ம சீல் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா மில்க்கை ப்ரஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெய்ரி மில்க் ஸ்லாப் ஒரு ஸ்லைஸோட சென்டரில் வச்சுருங்க. அடுத்த ஸ்லைஸை வச்சு மேலே டாப் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணிடுங்க. இப்படி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒட்டிக்கிறோம், ஏன்னா நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது. வாங்க இதை நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருங்க. இது சால்டட் பட்டர் தான். இந்த பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகியாச்சு. ஸோ நம்ம ப்ரெட்டை சென்டர் ஆஃப் த பேனில் வச்சிடலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 1 minute நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 1 minute ஆயாச்சு. ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆயாச்சு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் 1 more minute டோஸ்ட் பண்ணலாம். இப்போ 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆயாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். சென்டரில் வச்ச சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இந்த டோஸ்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே யூனிக் அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சாக்லேட் பிரெட் டோஸ்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.